அர்ஜுன், என்ன பண்ற நீ? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? முதல்ல கதவு மூடு. அவ்வளவுதானே, இப்ப பாரு. ம். ஏய் ஏய், ஏய், என்ன பண்ற நீ? நீதானே எல்லாரும் பாத்துருவாங்கன்னு சொன்ன. ஆளை பாரு. யாராவது பாத்துருவாங்கன்னு சொன்னா எதுவும் பண்ணாம இருக்கணும். யாரும் பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணக்கூடாது. உனக்கு சேட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. சீக்கிரம் வேற ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு உன்னை அங்க ஷிஃப்ட் பண்ணணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வீட்ல என்னமோ என்கிட்ட சொல்ல வந்த, அப்புறம் எல்லாரும் இருக்காங்கன்னு பாதியிலே கட் பண்ணிட்டியே, அது என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏய், ஏதோ சர்ப்ரைஸ் நீ தானே ஆரம்பிச்ச. தயவு செஞ்சு சொல்லு பவி, இல்லனா என் தலையே வெடிச்சிரும். ப்ளீஸ் பவி, சொல்லு பவி, என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லு பவி. சரி சரி சொல்றேன். இன்னைக்கு ஓகே. என்ன இன்னைக்கு ஓகே? அதுதான். அதுனா எது பவி? போட டியூப்லைட். புரியாத மாதிரி நீ சொல்லாம என்ன டியூப்லைட்னு சொன்னா எப்படி? என்ன ஓகேன்னு தெளிவா சொல்லு பவி. நம்ம ஃபர்ஸ்ட் நைட் தான். என்னது, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? டேய், கத்தாத. நிஜமாவா? ஆமா. அந்த உமன்ஸ் ப்ராப்ளம்லாம் சரியாயிடுச்சுல? நான் ஒன்னு சொன்னா திட்ட மாட்டியே. ம்ஹும். ஆக்சுவலா அன்னைக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏய், நீ என்ன சொல்ற? ஆமா, அன்னைக்கு நான் வேணும்னே தான் ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி போட்டேன். அதுக்காக நான் சொன்ன பொய் தான் அது. பொய்யா? எதுக்கு பொய் சொன்ன? நம்ம 2 பேரும் எதுக்காக ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி வச்சோம்? நம்ம வீட்ல உள்ள எல்லாரும் மனசு மாறணும் தானே. ஆமா. ஆனா உண்மையாவே அன்னைக்கு எல்லாரும் மனசளவுல நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு நினைக்கவே இல்லை. அதனால தான் உன்கிட்ட பொய் சொல்லி ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தள்ளி போட்டேன். ஆனா இப்ப எல்லாரும் முழுசா மனசு மாறிட்டாங்க அர்ஜுன். அதுவும் இல்லாம பாட்டியும் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. இந்த சந்தோஷமான மனநிலைமையில தான் நம்ம முதலிரவு நடக்கணும்னு எனக்கு தோணுச்சு.